கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. John 14:1. Do not let your hearts be troubled. அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜா ஒருவர் ஆமான் என்பவனை மிகப்பெரிய தலைவனாக்கினார். ஆமான் யூத குலத்துக்கு எதிரியாக மாறினான். மொர்தெகாய் தன்னை வணங்காததைக் கண்ட அவன் யூத குலத்தையே அழிக்க திட்டம் தீட்டினான். கர்த்தர் மொர்தெகாய் மூலமாக எஸ்தரிடம் பேசி எஸ்தரையும் அவள் தாதிமாரையும் உபவாசம் செய்ய வைத்தார். யூத ஜனங்கள் அனைவரும் மொர்தெகாயுடன் எஸ்தருடன் உபவாசித்து யூத ஜனங்களுக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கலங்கின சூசான் நகரம் இப்பொழுது உபவாசித்து ஜெபித்தது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மிகப்பெரிய அற்புதம் செய்தார். எஸ்தர் ஞானமாக செயல்பட்டார். அகாஸ்வேரு ராஜா கண்களில் தயவு கிடைக்க பண்ணி எஸ்தரின் சொற்கேட்டு ஆமான் என்பவன் மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டான். ஆமான் என்பவன் ஸ்தானத்தில் மொர்தெகாய் அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். காரியம் மாறுதலாய் முடிகிறது. கர்த்தர் அற்புதம் செய்தார். கலங்கின மக்கள் சந்தோஷ கீதம் பாடினார்கள். இப்படியாய் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் யூத ஜனங்களுக்கு உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. இன்று நீங்களும் நானும் கலங்குகிறோமோ? கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தருடைய பாதத்தில் உபவாசித்து ஜெபிப்போம். ஒரு மனதுடன் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்காக நம் குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, உறவினர் மத்தியிலே, பணிபுரிகிற பணித்தளங்கள் மத்தியிலே அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். கலங்கின நாம் ஆனந்த கீதம் பாடுவோம். ஆமன். கலங்காதே என்றவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிறந்த குழந்தையை தெருவில் வீசிய தாயை நினைவு கூறுகிறோம். பாதுகாத்த வாயில்லா ஜீவன்களான நாய்களை நினைக்கிறோம். தேவனே, மனித நேயத்தை நீர் தருவீராக. தவறான முறையில் பிறக்கும் குழந்தைகளை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, பெண் பிள்ளைகள் தாங்கள் பெற்ற தாய் தகப்பனுக்கு உண்மையோடு காணப்பட உதவி செய்யும். தவறான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு தவறான உறவுகளில் சிக்கி குழந்தை பெறும் அருமையான பெண்களை நினைவு கூர்ந்தலும். தவறை உணர்த்தும், மனந்திரும்ப உதவி செய்யும். குட்டி பிள்ளைகளை ஆசீர்வதியும், பாதுகாத்தருளும். பிறந்த நோக்கத்தை நீர் அவர்கள் மூலமாய் செயல்படுத்தும். உம்முடைய கரத்திலே குட்டி குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரம் குட்டி குழந்தைகளை பாதுகாப்பதாக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.